ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். இதோ பிரார்த்தனைகள் எங்கெங்கோ இருந்து வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து கூட இங்கே நம்மை அழைத்து அவர்கள் பேரிலே பிரார்த்தனைகளை எழுத சொல்லி அவர்கள் இங்கே படிக்க சொல்லுகிறார்கள். பாபாவிடத்தில் இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரமானது கடந்த 10 ஆண்டுகளிலே இங்கே பாபாவனுடைய பாதத்திலே கனி வைத்து அம்மாவனுடைய அந்த அருமையான ராசியான கரங்களால் வாங்கிய அந்த கனி, எலுமிச்சங்கனியை வாங்கி உண்டவர்கள் உண்டாகிறார்கள் என்பது நிச்சயம். அது தேசிகனி என்று இலங்கையில் இருக்கிற பிள்ளைகள் சொல்வார்கள். ராஜகனி என்று மருத்துவ முறையில மாந்திரிக முறையில் இருப்பவர்கள் சொல்வார்கள். எலுமிச்சங்கனியானதுக்கு அவ்வளவு அதிர்வலைகளும் அவ்வளவு சக்தியும் இருக்கிறது. விஞ்ஞான முறையில் மட்டுமல்ல, மெஞ்ஞானத்திலும் கூட அதற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. இதோ இன்றைக்கு ஒரு அன்பர், இவர் ஸ்ரீலங்காவிலிருந்து எழுதியிருக்கிறார். அன்பு சாயப்பா, எனக்கு குழந்தைகள் இல்லை, ஒரே ஒரு பெண் குழந்தை, எனக்கு ஆண் குழந்தை இல்லை என்று என்னுடைய மாமியார் என்னை வசைப்பாடுகிறார்கள். என்னோடு கதைப்பதில்லை. கதைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க. கதைக்கிறதுனா பேசுறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னோடு கதைப்பதில்லை, எனக்காக அப்பா இடத்துல மன்றாடுங்கள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள் என்று மன்றாடி பிரார்த்தனை எழுதுகிறார். வெளிநாடுகளிலிருந்து கூட இப்படி எழுத சொல்லி அதை நாம் படிக்கிறோம். அன்பு சாய் சொந்தங்களே, நான் அடிக்கடி சொல்வேன், இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் 1200 குழந்தைகள் இதுவரை இந்த அப்பாவினுடைய திருவடிகளிலே வைத்து வணங்கிய அந்த தேசிகனியை வாங்கி உண்ட அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது அந்த பாக்கியம். அடிக்கடி அடியேன் சொல்வேன், கடவுளை வேண்டி கடவுளை தொழுது மிகப்பெரிய பரிகாரங்களை செய்து கடவுளுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் கடவுளே வந்து பிறந்தால் பெண் குழந்தையாக பிறக்கும் என்று சொல்வேன். பெண் குழந்தைகள் என்ன அவ்வளவு கீழானவர்களா? பெண்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை. மகளிருக்கான அந்த உயர்வான இந்த சமுதாயத்திலே இன்னும் கூட தேவைப்படுகிறது. அநேக பெண்கள் பிரார்த்தனைக்கு வருகின்ற பொழுது இதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் பெண் குழந்தையை கொண்டு விட்டார்கள், இப்பொழுது ஏதோ பரவாயில்லை, அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. வாழ்க்கை என்பதே ஆண் பெண் இருவருக்கும் இணைந்துதான் இருக்கிறது, நடைபெறுகிறது. இணைந்தால்தான் நடைபெறுகிறது. இந்த உலகத்திலே எல்லோருக்குமே இந்த இரண்டு பேர் கூட்டுறவினால் தான் பிறவி என்பதே தோன்றுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்றாலும் கூட ஒரு சில காரணங்களால் உலகங்களுமே ஆண்கள் மேலாகவும் பெண்கள் கீழாகவும் மதிக்கப்பெறுகின்ற ஒரு கீழான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. சமநிலை இல்லை. காலத்தால் அந்த சந்தர்ப்பம் போன பிறகும் கூட பழக்கத்தை ஒட்டி அதே ஆதிக்க மனப்பான்மை ஆண்களுக்கு ஏற்பட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமுதாயம் திறந்து வேண்டும் என்று சொன்னால் இந்த குறைபாடுகள் நீங்கத்தான் வேண்டும். அந்த குறைபாடுகளை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு சாரார் மட்டும், ஆண்கள் மட்டுமோ அல்லது பெண்கள் மட்டுமோ முயன்றால் போதாது. 2 பேர்களுக்குமே அந்த குறைபாடுகளை உணர வேண்டும், அதை திருத்த வேண்டும், அவற்றை முறையாக போக்கிக் கொள்கின்ற விருப்பம் அவர்களுக்கு வர வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு வர வேண்டும். ஒரு குடும்பம் என்று கொண்டீர்களானால் அந்த குடும்பம் நலம் பெற வேண்டும். அந்த குடும்பத்திலே நல்ல குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தை அறிவுடையவர்களாக சமுதாயத்திலே பொறுப்புள்ள பிரஜைகளாக வாழ வேண்டும். குடும்பத்திற்கும் நல்ல உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறோம். அப்படியானால் அந்த குழந்தை பேருக்கு உரிய ஆண் பெண் இருவருக்குமே சம உரிமை, அறிவியலை திறமை, நுட்பம் இவை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கு மாத்திரம் சில கல்வி வசதி, செல்வ வசதி, இன்னும் அதிகார வசதி எல்லாமே வைத்துக் கொண்டு பெண்களுக்கு அவை மறுக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஒருபுறம் அறிவிலே அல்லது செல்வத்திலே, மற்ற எல்லாவற்றிலும் எழுச்சி,
மற்றொரு புறத்திலே எல்லாவற்றிலும் தாழ்ச்சி இந்த நிலையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட அப்படித்தான் இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வினை நீக்கிக் கொள்ள வேண்டும். இதை கண்டிப்பாக நாம் சமநிலை செய்ய வேண்டும். ஒரு வீட்டிலே நிறைய இந்த மாதிரி பிரார்த்தனைகள் அநேகம் வருகிறது. இதோ மூட்டை நிறைய இருக்கிறது. ஒரு பெண் சொல்லுகிறார், என்னுடைய மாமியார் எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி, இதோ படித்தோம் இல்லவா, அது பெண் குழந்தை இல்லை என்று சொல்லி இன்னொரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார் ஸ்ரீலங்காவிலிருந்து. இங்கே குன்றத்தூரில் இருந்து ஒரு பெண், அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லை. ஆனால் குழந்தை இல்லை என்பதனால் அந்த மாமியார் அவருக்கு வேறு திருமணம் செய்கிறார். ஆனால் அந்த பரிசோதனை அந்த சீட்டை நான் பார்த்தேன். அதிலே அந்த ஆணுக்கு தான் குறை இருக்கிறது, பெண்ணுக்கு அல்ல. இதை மறைத்து இது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று அந்த மாமியார் தன்னுடைய மகனுக்கு இப்படியான ஒரு குறை இருக்கிறது என்பது தெரியக்கூடாது என்பதனால் இப்படி செய்கிறார். இவைகளெல்லாம் போக வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம், இந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். சமநிலை பெற வேண்டும். பெண்களை மதிக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் பாசமுள்ளவர்களா இருப்பார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல, கடவுளை வேண்டினால் ஆண் பிள்ளை, கடவுளே வந்து பிறந்தால் பெண் பிள்ளை. பெண் பிள்ளைகளை கண்டிப்பாக மதிக்க வேண்டும். அவர்கள் தான் பாசமாக இருக்கிறார்கள். என்னிடத்திலே எத்தனையோ பெண் பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிறார்கள். எனக்கு பெண் பிள்ளை இல்லை, அது எனக்கு ஒரு குறை. அப்பா என்று அழைக்கின்ற பொழுது எனக்கு அப்படியே மனம் நெகிழ்ந்து போகிறேன். பெண்களை மதிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.